ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இந்த ஒரு லாங் கேப்க்கு வந்து என்னோட பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது எனக்கு ஆப்வியஸ்லி. ஆனால் அதுலேயும் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து எனக்கு என்ன கண்டென்ட் மேக் பண்ணுறதுனே தெரில. நான் ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஒரு கண்டென்ட் ப்ராப்பராக அது யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன்னா, ஆனஸ்ட்டாக அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னா, போகிற ட்ராக் கரெக்டு தானான்னு எனக்கு வந்து பயங்கரமான ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. ஸோ அதனாலேயே நான் அந்த மாதிரி ஒரு டவுட்டோட ஏனோ தானோன்னு மேக் பண்ணுறதுக்கு பேசாமல் கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்னு எடுத்தது தான். இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஃபர்தராக நான் இனிமேல் ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோ போஸ்ட் பண்ணுவேனா, பண்ண மாட்டேன்னா ஏன் பண்ண மாட்டேன்னு எனக்கு சில ரீசன் சொல்லணுமா இருக்கு. யா, லெட்ஸ் கோ. நம்பர் 1, நம்பர் ஆஃப் பியூட்டி ஆர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஒரு நாளுக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து தேவையா தேவை இல்லையான்ற ஒரு பேசிக் செக் கூட இல்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் அது லான்ச் ஆகுது, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. பிகாஸ் நான் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவையில்லாமல் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர்லலாம். எனக்கே நல்லா தெரிஞ்சுது அது வந்து தேவையே இல்லைன்னு. ஸோ வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை நான் போட்டு ஸ்கின்ல டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கின்னும் ஸ்பாயில் ஆக்கியிருக்கேன், காசு பயங்கரமாக வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஆக்சுவலி இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். நம்பர் 2, டூ மச் ஆஃப் ஸ்கின் கேர் கண்டென்ட். யூடியூப்பில் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அதுவும் ஸ்கின் கேர் டொமைனில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய ஆத்தென்டிக்கான ஆனஸ்டான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் நாளாக அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கவுண்ட் நிறைய ரெடியூஸ் ஆகிறத நான் பார்த்தேன். அண்ட் நிறைய ரொம்ப ஆத்தென்டிக்காக வீடியோ போஸ்ட் பண்ணவங்களும் நாளாக பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே, மணி பேஸ் பண்ணி மட்டுமே மூவ் ஆகிறது நான் பார்த்தேன். நான் அதே தப்பு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே யூடியூப் வந்து ஒரு பிஸ்னஸ் தான். பட் ஸ்டில் ஒரு ஆத்தென்டிக்காக ஆனஸ்டான ரிவ்யூ தான் மக்கள் எப்போவுமே வந்து தேடுவாங்க இல்லையா? ஸோ அது எங்கேயோ சம்வேர் ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. மூணாவது வந்து ஒரு ரியல் காஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்னோட ஸ்கின் டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஹைலரானிக் ஆசிட் டார்கெட் பண்ணி நான் அந்த இஷ்யூக்கு யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல, என்ன ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதில்ல, ஃபைபர் கண்டென்ட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், பொறுமையாக ரீசர்ச் பண்ணணும். ரேண்டமாக வந்து ஒரு யூடியூபரையோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரையோ வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ சரியாக படலை. நம்பர் 4, நோ பேஷன்ஸ். நான் சில பேர் யூடியூப்பில் எவிடெண்ட்டாக பார்த்துருக்கேன் தட் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை ட்ரையே ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பிராண்ட் ப்ரொமோட் பண்ண சொல்கிறதுனாலையோ இல்லை அவங்களுக்கு கண்டென்ட் ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷராலேயோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டை ஆக்சுவலி யூஸே பண்ணாமல் அதை வந்து வியூவர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது. யோசிச்சு பார்த்தா ஃபுல்லாக நம்ம ஒரு யூடியூபர் மேலேயே ஒரு பழைய தூக்கி போடவும் முடியாது. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு நிறைய புது புது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், புது புது கண்டென்ட் வித்தியாசமாக அது மாதிரி வந்துட்டே இருக்கிற போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுத்து ஓடணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எனக்கு வந்திருக்கு, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் தட் இஸ் நாட் ரியலி ஹெல்த்தி ஒன். ப்ராடக்ட்டை பற்றி இப்போ நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கணுன்னா அந்த ப்ராடக்ட் கூட ஆக்சுவலாக அந்த ஜென்யூனாக ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months ட்ராவல் பண்ணி தான் அப்புறமா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் சொல்லணும். அப்படியே அது எனக்கு ஒர்க் ஆனாலும் அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது அப்படி ஒர்க் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. ஸ்கின் கேருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக என்னால் இந்த ஜாபை ஒரு ஜென்யூனாக ஒரு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த யூடியூப் கண்டென்ட் மேக் பண்ணுறதை கொஞ்ச நாள் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். கன்க்ளூஷன் என்னென்னா, நான் டிசைட் பண்ணேன் தட் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஆஃபனாக வீடியோ போஸ்ட் பண்ண வேணாம். நிஜமாகவே ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆனாலோ இல்லை சில மெத்தட்ஸ் ஒர்க் ஆனாலோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணலாம். அதர் தென் தட் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணணுமே, கண்டென்ட் போடணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டதை வந்து இஷ்டத்துக்கு போஸ்ட் பண்ணக்கூடாது. ஈவன் இஃப் என்னோட யூடியூப் அல்காரிதம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நான் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர்னலாக நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது. அது மாதிரி தூக்கம்ன்றது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான அவேர்னஸ் வீடியோ, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வீடியோ, லைஃப் ஸ்டைல் பெட்டர்மெண்ட் அந்த மாதிரியும் போஸ்ட் பண்ணணும், நாட் ஓன்லி ஸ்கின் கேர் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது இன்னெவிட்டபிள், ரொம்ப முக்கியம். ஸோ சிம்பிளான ஒரு ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கு இல்லையா? ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும், அதை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் வேணும். ஏதாவது இஷ்யூஸை நம்ம
சரி பண்ணணும்னு நினச்சாலோ அதுக்கு ரிலேட்டடான சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக்காக வச்சுக்கிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது அஃப்கோர்ஸ் ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் லெஸ் இஸ் மோர். 4வது விஷயம் மேக்கப் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குற மாதிரியோ இல்லை ஃபேன்சியாக ஒரு யூடியூபர் பண்ணுற மாதிரியோ லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸாக டெய்லி ரொட்டீனில் பண்ண போகிறதும் இல்லை, அது பண்ணவும் கூடாது. கீப் இட் வெரி சிம்பிள். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸாக மேக்கப் அண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்காது. கொஞ்சம் ப்ரீத் பண்ணணும். ஸோ டெய்லி பேசிஸில் எப்படி சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு மினிமல் ப்ராடக்ட் வச்சு நம்ம மேக்கப் பண்ணலாங்கிற மாதிரி கண்டென்ட் கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட சாப்பாடு, தூக்கம், ஸ்கின் கேர் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கணும். நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்கின் இஷ்யூஸ் அண்ட் ஸ்கின்னோட ஹெல்த்தும் மாறும். இதுக்கு வந்து ஒரு தனியாக பிரான்ச்சே இருக்குது டு ஸ்டடி லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்கின் அண்ட் த மைண்ட், மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹெல்த். அதுக்கு பேர் சைக்கோடெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நம்மளோட ஸ்கின் ஹெல்த் அப்படிங்கிறது அமையும். நாட் ஓன்லி லைக் ஒரு ப்ராடக்ட்டில் மேஜிக், இந்த ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் இது போயிடும் அது போயிடும் சொல்கிறதுல சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ், ஒரு லாங்காக ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கின் ஹெல்த்துக்கு. ஸோ தேட்ஸ் இட். இதெல்லாம் தான் என்னோட அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஹெல்ப் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.